தினமர் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கான விவரங்கள் மற்றும் அது தொடர்பாக பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் அப்படின்னு பலருடைய கருத்துக்களையும் தொடர்ந்து உங்களுக்காக நேரலையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த விதத்துல நம்மோடு இப்போது இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளில் அது எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நிறுவனங்கள், என்டிடிவி, ரிபப்ளிக் டிவி, சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், மேட்ரிஸ், அக்னி நியூஸ் சர்வீஸ்னு கிட்டத்தட்ட இந்த அனைவருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது திமுக கூட்டணிக்கான பெரும்பான்மையை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எக்ஸிட் போல்ஸ் அதை தான் சொல்லி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ்? எனக்கு இந்த எக்ஸிட் போல்ல நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, கடந்த ஓராண்டு காலமா நிறைய போல்ஸ் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சரி, தொடர்ந்து வீக்லி ட்ராக்கர்ஸ் பண்ணிருக்கோம். ரீஜன் வைஸ் நாங்க டிராவல் பண்ணிருக்கோம். மக்களா கருத்துக்களை கேட்டறிஞ்சிருக்கோம். நாங்கன்னு சொல்றது நானும் ஜேவிசி ஸ்ரீராமும். அதே போல நார்த் மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்ல நாங்க காலடி வைக்காத இடமே கிடையாது. அவ்வளவு தூரம் சுத்தி இருக்கோம். காவிரி டெல்டா ஃபுல்லா அலசி இருக்கோம். தென்கோடி பகுதிக்கும் போயிருக்கோம். இத எத்தனையோ கருத்து கணிப்புகளா, அதே போல கள ஆய்வுகளா தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம். இந்த ஒரு அனுபவம் மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக கேட்டு பெற்ற தகவல்கள், கருத்துகள், இவற்றின் அடிப்படையில டிஎம்கே ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அதே போல இப்போ நீங்க சில எக்ஸிட் போல குறிப்பிட்டீங்க. அதே நேரத்துல டைம்ஸ் நவுல ஜேவிசி பிரசன்ட் பண்ணிருக்காரு. அங்க பாருங்க, ஏடிஎம்கே கூட்டணிக்கு 125 147 சீட்டு வரைக்கும் கிடைச்சு ஏடிஎம்கே கூட்டணியுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். சரி, ரைட்டா? இது ஒண்ணு. இன்னொன்னு, சில விஷயங்கள் பொது வழியில ரொம்ப வெளிப்படையா பேச முடியாது. ஆனா சில விஷயங்களை சுட்டி காட்ட முடியும். இப்போ மாலை முரசு தொலைக்காட்சியில தொடர்ந்து ஒரு 11 வீடியோவா அவங்க கருத்து கணிப்பு போட்டாங்க. கடைசியில ஓவரால் டேலி, யாரு எவ்வளவு முந்துகிறார், அதை கடைசி வரைக்கும் போடவே முடியல. அதை போட விடாம தடுத்த சக்தி எது அப்படிங்கறத இத கேட்கக்கூடிய நேயர்களுடைய மனசாட்சிக்கு விட்டுறேன். அதே போலதான் ஈவன் டைம்ஸ் நவுலயும் ஜேவிசிக்கும் டைம்ஸ் நவுக்கு இடையில அக்ரிமெண்டே செய்யனாச்சு. கருத்து கணிப்பு அவர் கொடுத்திருந்தாரு. எனக்கே தெரியும், ஏன்னா நானும் ஒரு தானே சேர்ந்து பண்றோம் எல்லாம். கருத்து கணிப்பு அவங்க கேரி பண்றதுக்கு முன்னாலே ஜேவிசி அவங்க கேட்டது, எவ்வளவு ஃபிகர்ஸ் கொடுத்திருக்கீங்க, என்ன ஏது. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஏடிஎம்கே ஆக அது முந்துது இவ்வளவு, இந்த மாதிரி. அப்போ அங்க இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராமினன்ட் நிலையில் நம்பர் 1 லெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர், பேர்லாம் வேண்டாம், அவர் சொல்றாரு, நீங்க ஃபிகர்ஸ் அப்படியே கொஞ்சம் மாத்தி கொடுக்கணும், உல்டாவா கொடுக்கணும். ஜேவிசி சம்மதிக்கல. கடைசியில அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருந்துமே ஜேவிசி கருத்து கணிப்பு வெளியாகல. கருத்து கணிப்பு வெளியாகவே இல்லை. இது எங்களுடைய கோலாகல டிவி காணொலியில நான் வெளிப்படையா வீடியோலயே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இதை யாரு தடுத்தா, அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அஸ்பர் அக்ரிமெண்ட் எக்ஸிட் போல அவர் பிரசன்ட் பண்றாரு. ஏன்னா எக்ஸிட் போல அவர் என்ன பிகர் கொடுத்தாலும் தேர்தலை பாதிக்காதுங்கிறதுனால, அதனால அவர் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். சரி, தேர்தலை பாதிக்கும்னா இந்த பிகர்ஸ் கூட அவரால் கொடுக்க முடிஞ்சிருக்காரு. இதுல இருந்து பல விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு முக்கியமான நாளேடு, பேரெல்லாம் வேண்டாம், என்ன 2016 தேர்தலின் போது தேர்தலுக்கு ஒரு 2-3 நாள் இருக்கிறப்போ டிஎம்கே அபாரமாக ஜெயிக்கிறது அப்படின்னு தலைப்பு செல்லு போட்டு பெரிய கருத்து கணிப்புன்னு போட்டு அவங்க ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்து கட்டங்களை ஃபில்அப் பண்ண ஒரு கருத்து கணிப்பை அடிச்சு விட்டால பாக்கணும். டிஎம்கே அப்பவே ஜெயிச்சதா நினைச்சு அந்த நாணயத்தின் பிரதிகளை வாங்கி வீடு வீடுக்கு அவங்க விநியோகம் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சியோட. இதெல்லாம் நடந்தது. கடைசியில ரிசல்ட் வேற விதமா இருந்தது. சரி, அதுல கூட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாணயத்தினுடைய ஒரு பதிப்பு இந்த கருத்து கணிப்புக்கு எங்கள் பதிப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு கூட ஃபர்ஸ்ட் பேஜ்ல கட்டம் கட்டி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலத்துல. அதனால வெளிப்படையா நம்மளால, அதான் இங்க இருக்க சிக்கலே, தர்ம சங்கடமே என்னன்னா, ரொம்ப வெளிப்படையாவே பேச முடியாது. ரொம்ப பொதுப்படையா லேசா அப்படி கோடி காட்டி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதனால சுருக்கமா சொல்றேன்னா, பரவலா வந்திருக்கிற இந்த கருத்து கணிப்புகள்ல எனக்கு பெரிய அளவுல நம்பிக்கை இல்லை. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர்றப்போ என்ன ஏதுங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும்.
அதே நேரத்துல நம்ம மேற்கு வங்கம் பாக்குறோம், வந்து டிஎம்சி அப்படின்னு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்றாங்க. அசாம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து என்டிஏ கூட்டணி தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. பாண்டிச்சேரியிலயும் அதே மாதிரி என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த இடத்துல மட்டும் நம்ம வெஸ்ட் பெங்காலையும் மத்ததையும் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு உங்க கருத்து கணிப்பே தேவையில்லைங்க. சரி, அசாம ப்ரிடிக்ட் பண்றதுக்கு என்னங்க கருத்து கணிப்பு தேவை? இப்ப வந்து நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப கேரளால எய்தர் காங்கிரஸ் இல்லாட்டி கம்யூனிஸ்ட் தான் ஜெயிப்பாங்க, இல்ல அநேகமா காங்கிரஸுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நகராட்சி தேர்தல பிரமாதம் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. இப்ப இதை சொல்றதுக்கு கருத்து கணிப்பே தேவையில்லைங்க. நானே உட்கார்ந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுவேங்க. ஓகே, இதுக்கெல்லாம் கருத்து கணிப்பே தேவையில்லை. இன்னொரு விஷயத்த சொல்றேன், இந்த சட்டா பஜார் கருத்து கணிப்பு எல்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, பாவம் டைம்ஸ்ல உள்ள என்ன பிரச்சனைனா, இல்ல அரை மணி நேரம் அது பேச முடியாதுன்றதுனால என்னங்கிறது கருத்து கணிப்பு உட்கார எக்ஸிட் போல் ரிசல்ட் வர்றதுனால ஜேபிசி ஃபிகர் எல்லாம் காட்டியிருப்பாரு, அவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப அதை சமாளிச்சாகணும். இப்ப டிஎம்கேக்கு சாதகமா ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும். இப்ப சட்டா பசார மெனக்கெட்டு கொண்டுறாங்க. சட்டா பசார்னா ஒரு அதிகாரபூர்வமான கருத்து கணிப்பா, பெட்டிங் கட்டுறவன். இந்த பெட்டிங் கட்டுறதை வச்சுட்டு யாராவது பேசுவாங்களா? சரி, அப்படியே சட்டா பசார கூட எடுத்துக்கிட்டா, சட்டா பசார் எங்க இருக்கு? ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, டெல்லியில இருக்கு. நார்த் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலவரம் என்ன தெரியும்? அங்க இருக்கிறவனுக்கு தமிழ்நாடுன்னு சொன்னா டிஎம்கே தவிர்த்து ஒண்ணுமே தெரியாதுங்க. சரி, இங்க சத்தமே இல்லாம திருப்பூர்ல இதே மாதிரி ஒரு பெட்டிங் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீங்க திருப்பூர்ல இருந்து ஒரு ஃபிகர்ஸ் வந்தது, நீங்க அதை கூட ரிலேட் பண்ணலாம். இந்த சட்டா பசாரை யாராவது ரிலேட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் மெனக்கட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அப்படியாவது இதெல்லாம் எத்தனை நாளைக்கு வரும்? மே 4ஆம் தேதி வரைக்கும் கூட வரும். பண்ண கட்டிக்கிட்டே போகலாம். மே 4ல கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் தான். இப்ப சொன்னதுல இருந்து மாறி வேற ஒரு ஃபிகர்ஸ் வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்ணலாம். பாருங்க, அத்தனை எக்ஸிட் போலும் இப்படி சொல்லியும் திடீர்னு எப்படி ரிசல்ட் மாறுது? அப்பனா யாரு இதை சரி? இந்த மகாராஷ்டிரால திரும்ப ராகுல் காந்தி கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, மகாராஷ்டிரால எக்ஸிட் போல் முடிவுல எப்படி இருக்கிறப்ப எப்படி ரிசல்ட் மாறும்னு கேட்டாரு பாருங்க. இதே போல எக்ஸிட் போல வச்சுட்டு ஒரிஜினல் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி நாளைக்கு ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு ரூம் வேணும்ல, அதுக்கு ஒரு ஏது இருக்கணும்ல, அதுக்காக எதையா பண்றது. ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் என்ன சொல்றது, அது போலவே நடந்துச்சு நீங்க தற்செயலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் இப்போ நம்புறேன். அப்படி ஒருவேளை நடந்ததுன்னா ஏற்கனவே எக்ஸிட் போல் முடிவுகள் சுட்டி காட்டி விட்டன அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சரி, இதுக்காக பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓவர் டைம் போட்டு உழைக்கிறாங்க. இல்ல அதே நேரத்துல பல தமிழ் ஊடகங்கள்ல பேசின நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கணிக்கவே முடியாத ஒரு தேர்தல் அப்படின்றத வந்து தொடர்ந்து சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு கணிக்கிறது அப்படின்ட்டு. நீங்களும் வந்து இவ்வளவு நேரம் நாங்க பயணித்தோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றீங்க. அப்படி ஒரு டஃப்பா இருந்ததா களம்? கணிக்கவே முடியாத அளவுக்கு கணிக்கவே முடியாத எப்படி இப்ப ஜேவிசி கணிச்சிருக்காரு 122 140 அவர் தெளிவா தானே கணிச்சிருக்காரு. கணிக்க முடியாதுன்னு சொல்ற என்னன்னா, இந்த பொதுவா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க காட்சி ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள். இந்த 5 வருஷத்துல திமுகவுடைய குறைகளை சுட்டி காட்டியோ அதை விமர்சிக்கக்கூடிய விதத்துல ஒரு விவாதம் நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இதே நேரத்துல எடப்பாடியார் அரசு நடந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அரசை விமர்சிச்சு ஏதோ ஒரு விவாதம் நடந்துட்டு. இதுதான் தமிழ் ஊடகங்கள். அப்படிங்கிறப்போ கலை யதார்த்தம் திமுகவுக்கு சாதகமா இல்லைன்னா அதை கணிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கலை யதார்த்தம் திமுகவுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கறத அவர்கள் கணிக்க விரும்பவில்லை. அதுதான் உண்மையான காரணம். இது ஒண்ணும் பெரிய கணிக்க முடியாம தான் இல்லைங்க, ரொம்ப ஈஸியா கணிச்சுட்டு போனாங்க. இப்ப வந்து விஜய்ங்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராக்டர் இருக்காரு. விஜய் வந்து ஒரு பெரிய கொலாட்ரல் டேமேஜ டிஎம்கேக்கு உருவாக்குறார். சென்னையில ஒரு இருக்கிற 16 தொகுதியில கிட்டத்தட்ட 50% கான்ஸ்டிட்யூன்சி 8 தொகுதியாவது அவர் திட்டவட்டமான பாதிப்பை உருவாக்குவார். ஒரு தொகுதி அவர் ஜெயிப்பாரு, மீதி 7 அவர் ஏற்படுத்துகிற தாக்கத்தினால ஏடிஎம்கே ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க டிஎம்கே அதன் ஹிஸ்டரியில எப்பவாது சென்னைக்குன்னு தனியா தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கா? இந்த தடவை ஏன் சென்னைக்குன்னு தனியா தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க? அப்படி வெளியிட வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? சரி, ஏன்னா அவ்வளவு பெரிய அழுத்தத்தை ஏடிஎம்கே கொடுத்தது சென்னையில யாரு கொடுத்தது? இல்ல விஜய், தாவேகா விஜய். அப்படின்னா தாவேகா நேரடியா டிஎம்கே ஓட்டுகளை தானே உடைக்கிறாரு, அவங்களே ஒப்புக்கொள்றாங்களே. இன்னொன்னு
விஜய் வந்து பெருமளவு எஸ்சி எஸ்டிக்களுடைய ஓட்டுல கையடிக்கிறார், அள்ளிட்டு போறாரு. அது வந்து திருமாவளவனுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்குகிறது. திருமாவளவன் எங்க இருக்காரு? டிஎம்கே கூட்டணி. சோ டிஎம்கே கூட்டணிக்கு சேதம். அதை திருமாவளவனே ஒப்புக்கொள்ளுகிறார். அவர் வந்து வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு ஒரு காணொலி வெளியிடுகிறார். அப்ப அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் போக்கே முற்றிலும் மாறப்போகிறது. எனவே நான் தமிழகத்தில் போட்டியிட வேண்டும் என்று கருதுகிறேன். எனவே காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுகிறேன் அப்படின்னு. என்ன 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலே அடியோட மார்க் வந்து அதனுடைய பொருள் என்ன? விஜயனுடைய வருகை 20 வருஷமா குருவி சேர்த்த மாதிரி கட்டின அந்த ஒரு வாக்கு வங்கிய, திருமாவளவனுடைய வாக்கு வங்கிய ஒரு நாள் நைட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு விஜய். இது அவங்க உணர்ந்து இருக்காங்க. அதனால அவர் என்ன நினைச்சாரு, இதுக்கு மேல டெல்லியில உட்கார்ந்தா வேலைக்காகாது, தமிழ்நாட்டிலேயே உட்கார்ந்து திரும்ப அரசியல் பண்ணாதான் திரும்ப ஜீரோல இருந்து திரும்ப கட்சியை கட்டமைக்க முடியும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு. அதனால்தான் அவர் வந்து காட்டுமன்னார் கோயில போட்டியிடணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் போய் உட்கார்ந்து பேசி, அண்ணே நீங்க தயவு செய்து போட்டியிடாதீங்க கெஞ்சி கூத்தாடி அவர் போட்டியிட வேண்டாம்னு வச்சாங்க. அதுக்கு காரணம் ஒண்ணு உண்டு. காட்டுமன்னார் கோயில்ல திருமாவளவன் போட்டியிட்டால் கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஆட்டோமேட்டிக்கா தன்னையும் அறியாமல் ஒரு கவுண்டர் தலித் போலரைசேஷன் அது ஒண்ணு உருவாகும். அப்படி ஒண்ணு உருவாச்சுன்னா இந்த 2 மாவட்டத்திலையும் ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டு போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக அவரை வந்து காட்டுமன்னார் கோயில போட்டியிட வேண்டாம்னு வச்சாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதோடு மட்டுமில்ல, டிஎம்கே கூட்டணில இதுவரையும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத முரண்பாடு, காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கு இடையிலான முரண்பாடு, அதே போல அவங்க தொகுதி வாங்கின விஷயத்துல இருந்த மோதல், அதே போல டிஎம்கேக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையில இருக்க முரண்பாடு. அந்த வேட்பாளர் அறிவிப்புல திருமாவளவன் வெளிப்படையா சொல்றார், நாங்கள் பல்லாவரம் கேட்டோம், பண்ருட்டியை கொடுத்தார்கள், அரூரை கேட்டோம், அரக்கோணத்தை தந்தார்கள், மகிழ்ச்சியா இல்லாம பேசுறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில டிஎம்கே பிரபாதமா ஆட்சி அமைக்கும் சொன்னால் யார் நம்புவா? அரசியல் தெரியாதவன் நம்புவான். அதிமுக வாக்கு வங்கியே அப்ப தாவேகா பிரிக்கவே இல்லையா? அதே நேரத்துல திமுக எதிர்ப்பு 2ஆ பிரியலையா? தாவேகானால சொல்லி நல்ல கேள்வி. தாவேகானால வாக்கு பலருடைய வாக்குகள் சிதறுகின்றன, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுல ஒரு விகிதாச்சாரம் இருக்கு. டிஎம்கே உடைய வாக்குகள் எவ்வளவு பிளவுபடுகிறது, ஏடிஎம்கே வாக்குகள் எவ்வளவு பிளவுபடுகிறது. என்னுடைய கணிப்பு மற்ற கட்சியில இருந்து 100 ஓட்டு விஜயை நோக்கி போகிறது அப்படின்னா அதுல வந்து 50 ஓட்டு டிஎம்கே ஓட்டு, 20 ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு, ஒரு 10ல இருந்து 15 ஓட்டு என்டிஏவுடைய ஓட்டாரு. அதுக்கு மேல போகலாம். முழுக்க முழுக்க டேமேஜ் டிஎம்கேக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான். இத நீங்க ரிசல்ட் வர்றப்போ பாப்பீங்க. அதாவது நீங்க வந்து ஜேவிசி அவர்களுடன் நடத்திய அந்த இடத்துல அந்த ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த சீட்ஸ் தான் கிடைக்கும் சொல்லி இருக்கிறது இல்லைங்க. நாங்க பார்த்தோம், கணிப்பு நாங்க களத்தை பார்த்தோங்க. இப்போ டுடே சாணக்கியா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா சேனல்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுங்க. இதெல்லாம் வெளியில சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு. நார்த் இந்தியா சேனல்ல இங்க என்ன எப்படி ஒண்ணுமே தெரியாதுங்க. இங்க இருக்கிற ஏதாவது ஜேர்னலிஸ்ட் யாராவது கையில கொடுத்து எனக்கு இது பண்ணி ஒண்ணு கொடுத்துங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2021 இல்ல 2016 நினைக்கிறேன், 2016 2021 அடையாறுல ஒரு முக்கியமான சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர். அவர்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கில தொலைக்காட்சி நீங்க எங்களுக்கு இது பண்ணி தந்துருங்க அப்படின்னா அவர் தன்னுடைய உதவியாளர்களோட அந்த கட்ட கட்டமா போட்ட டேபிள் இருக்குல்ல, அதை அவங்க நோக்கம் போல உத்தேசமா ஃபில்அப் பண்ணி அதுதான் சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் ஸ்ரீலங்கால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு முக்கியமான சேனல்ல. இப்படித்தான் நார்த் இந்தியால இருக்கக்கூடிய மீடியாஸ் எக்ஸிட் போல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இது நிறைய சொன்னா எல்லாத்தையும் ஓப்பனா சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால கம்பெனி சீக்கிரட்ல ரொம்ப சொல்லக்கூடாது. நீங்க மே 4ஆம் தேதி வரும்ல, இன்னைக்கு பாத்து. சரி, அதே நேரத்துல மேற்கு வங்கம் நீங்க அப்படிதான் கணிக்கிறீங்களா? திரிணாமுல் காங்கிரஸ் தான் 4வது முறையாக மேற்கு வங்கத்துல ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல
இது பிஜேபி இருக்கு. பிஜேபி ட்ரிபிள் டிஜிட்டுக்கு முன்னேறும். சரி, நிச்சயமா மெஜாரிட்டியை நோக்கி போகும்னு நம்புறாங்க. ஆனா ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போகும். 77 100 கிராஸ் பண்றாங்க. அதுக்கு மேல அது வந்து ஒரு நெக்க நக்கா அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு கூட ஏதாவது சீட் கன்வர்ஷன் ரொம்ப ஆல்ரெடியே சொல்லிருக்கோம். 2/3 மெஜாரிட்டியோட ஜெயிப்பாங்க. ஆமா, அங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட சீட் கன்வர்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மேற்கு வங்கத்துல மேற்கு வங்கத்துல பாவம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எங்க இருக்குன்னே தெரியாது. அதுலயும் அவங்க ஒன்னா சேர்ந்திருந்த காலத்திலே ஒழுங்கா ஜெயிச்சது கிடையாது. ஒரு சீட் 2 சீட் கூட ஜெயிச்சிருந்த. சரி, இந்த தடவை அவங்க 2 பேரும் தனியா வேற நிக்கிறாங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் காங்கிரஸுக்கு? ஆனால் அதே நேரத்துல காங்கிரஸ்க்கு ஒரு 2-3 சீட் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதிர் ரஞ்சன் சௌத்ரியா வந்து அவரை எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் போட்டியிடுறாரு. அதனால அவர் நிக்கிற சீட்ல ஜெயிக்கலாம். கம்யூனிஸ்ட் ரொம்ப மோசமான தோல்வி அடைவாங்க. அதனால இது ரொம்ப டஃப் ஃபைட். மேற்கு வங்கத்தை பொறுத்தளவுல கேக் வாக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பிஜேபிக்கு ட்ரிபிள் டிஜிட் உறுதிங்க. 100 தாண்டுவாங்க. சரி, மெஜாரிட்டிக்கு ஒரு பெரிய ஃபைட் இருக்கும். நாங்க அதே நேரத்துல கேரளால ஒரு நெக் டு நெக் ஃபைட் தான் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நெக் டு நெக் இருக்கு. இருந்தாலும் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்க ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா இப்ப நடந்த உள்ளாட்சி தேர்வுல காங்கிரஸ் நல்லபடியா ஜெயிச்சிருக்கு. பட் அதே நேரத்துல இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை நெக் டு நெக் இருந்தாலும் ஒரு எட்ஜ் காங்கிரஸ்க்கு நான் நினைக்கிறேன். யூடிஎஃப் கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் கிடைக்குமா? ஏன்னா அங்க இல்ல அப்படியே இருந்தாலும் ஆதாயம் இருக்கக்கூடிய தேர்தல் கேரளா ஒன்னா தான் இருக்கும். சரி, தமிழ்நாட்டுல அவங்க போட்டியிடுற 28ல 4 சீட்டு ஜெயிச்சுட்டா நான் ஆச்சரியப்படுது. அப்படியே இருந்தாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளர்ல அங்க சிக்கல் வருமோ? அப்படியே காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் ஜெயிச்சா கூட அங்க இன்னும் அந்த ஒரு சிக்கல் இருக்கோ அங்க கேரளாவுல அப்படின்னு சதீசன் வருவார்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இவர் கேசி வேணுகோபாலும் போட்டியிடுவார். பட் அங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்க மனசு வைக்கணும். இப்போ ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல இருக்க அத்தனை பேரும் தாவேக்காட போகணும்னு நினைச்சாங்க. சரி, ராகுல் காந்தி அப்படித்தான் நினைச்சாரு. ஆனால் ராகுல் காந்தியோட எண்ணம் ஈடேறல. இல்ல, கடைசியில கார்கேயும் சோனியாவும் என்ன சொன்னாங்களோ அதான் நடந்தது. அதே போல கேரளத்துல அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க பொறுத்து பார்க்கணும். ஆனா ஒரு ரொம்ப ஒரு நெக்கா இருக்கு கேரளத்தை பொறுத்த. அதே நேரத்துல கேரளாவுக்கு அப்புறம் புதுச்சேரியில பார்த்தோம்னா எல்லா ஒரு எக்ஸிட் போல்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு 1லிருந்து 2 அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி அங்க வாய்ப்பு இருக்குமா சார்? எனக்கு என்னமோ அப்படி தோணல. பட் கம்ஃபர்டபுளா என்டிஏ ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்தி கூட்டணியை பொறுத்தளவுல அவங்க ஒருத்தர் அவங்களே நின்னாங்க. வேட்புமனு தாக்கல் செய்யற வரைக்குமே அத்தனை பேர் ஒருத்தர் தான் போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் தரல. பல இடங்கள்ல கம்யூனிஸ்ட் வேட்பாளரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் கம்யூனிஸ்ட் எல்லாருமே போட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்த சிபிஎம் பொலிட் பியூரோ உறுப்பினர் பாலகிருஷ்ணன் பேசுறப்போ ஒண்ணு சொன்னாரு. நாங்க இந்த தடவை பாண்டிச்சேரி முழுக்க போய் காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துல இருக்கோம். ஏன்னா பல இடங்கள்ல அவங்க எங்களை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்திருக்காங்க, நாங்க அவங்களை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்திருக்கோம் அப்படின்னு. சோ இந்த லட்சணத்துல அவங்களுடைய கூட்டணி இருக்கு. அப்படிங்கிறப்போ வெற்றி எப்படி இருக்கும்? நாராயணசாமிக்கே சீட்டு கொடுக்கல பாவம். ஆமா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க எப்படி இருக்கும் வெற்றி? அந்த அளவுக்கு தான் ஒற்றுமை. தமிழகத்திலேயும் ஒற்றுமை, அவங்களுடைய ஒற்றுமை எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் தாண்டி இவ்வளவு யதார்த்தமான பல்வேறு ஃபேக்ட்ஸ் இருக்கப்போ இவை அனைத்தையும் தாண்டி டிஎம்கே ஜெயிக்கும்னு சொன்னா அது எப்படின்னு எனக்கு புரியல. ஆண்டவனுக்கு தான் பார்ப்போம் சார். மே 4 வந்து நிச்சயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால பார்ப்போம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.